நமது குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளருடைய நிலை, பல்வேறு கருத்து கணிப்பினுடைய நிலை என்ன சூழ் என்பதை ஓர் அலசல். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 234 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுபவர்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது ஏற்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் தமிழகம் முழுவதும் 4051 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். குறிப்பாக சென்னையில் 16 தொகுதிகளுக்கு 419 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். திடீரென மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீரென அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதேபோல ஜனநாயகன் திரைப்படம் வருமா வராதா என்ற கேள்விக்குறி இருந்தது. ஏற்கனவே இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் பொங்கல் அன்று வெளியிடப்படும் என சொன்னார்கள். அதற்கு பின்னால் தணிக்கை செய்து வராத காரணத்தினால் எப்பொழுது வெளியாகும் என்ற கேள்விக்குறி இருந்து கொண்டு வந்த நிலையில் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஜனநாயகன் படத்தை வெளியிடாமல் வைத்திருப்பது சரியானதல்ல என்று கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த படத்தினுடைய முழு படமும் திருட்டுத்தனமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை கண்ட தயாரிப்பாளர் அதிர்ச்சியுற்றிருக்கிறார். ஜனநாயகத்தின் சார்பாக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கு ஆதரவாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவோ சிரமப்பட்டு கடன் பெற்று ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படம் தணிக்கைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலே அந்த படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டிருப்பது அது தயாரிப்பாளருக்கு மிகுந்த ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் என ஆவேசமாகவும் ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் 93.23 சட்டமன்ற வாக்காளர்கள் தவறு. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் வரலாறு காணாத அளவிற்கு 91.23% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதேபோல் அஸ்ஸாமிலே வரலாறு காணாத அளவிற்கு 85% அளவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்படியாக மக்கள் எழுச்சியுடன் வாக்களித்து வருகிறார்கள். அதேபோல தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் எப்படி வாக்களிக்க இருக்கிறார்கள், யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் தமிழ்நாடு 2026 கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் 35 விழுக்காடிலிருந்து 38 விழுக்காடு ஆக சட்டமன்ற தொகுதிகள் 120 145 இடங்கள் பிடிக்கும் எனவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
28 விழுக்காடு 31 விழுக்காடு 70 முதல் 90 சட்டமன்ற தொகுதிகளை பிடிக்கும் எனவும், தமிழக வெற்றி கழகம் அமமுக 6% முதல் 9% வரை 5 முதல் 10 இடங்களை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் 18% முதல் 23%, 10 முதல் 25 இடங்களை பிடிக்கும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் ஐனஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனம் 2026 கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் 104 முதல் 114 இடங்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 114 முதல் 127 இடங்களையும், தாவேக 6 முதல் 12 இடங்களையும், மற்ற கட்சிகள் 6 இடங்களையும் பிடிக்கும் என கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் இரும் மாபெரும் கட்சிகள் தொண்டர்களுக்கு உற்சாகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள்? ஒரு பக்கம் நாம் செய்த திட்டங்களையெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டு வருகிறோம். மகளிருக்கு பலவித சலுகைகள் அளித்திருக்கிறோம். அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் அளித்திருக்கிறோம். சுய உதவி குழுக்கு பல்வேறு சலுகைகள் அளித்திருக்கிறோம். ஆக எல்லா தரப்பினருக்கும் சலுகை அளித்திருக்கிறோம் என்ற நிலையிலே தற்போதைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் மாவட்டந்தோறும் பட்டியலிட்டு பேசி வருகிறார்கள். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 5 ஆண்டுகளே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த அளவிற்கு தமிழகத்தை சீரழித்திருக்கிறது, 70 ஆண்டுகளில் 5 லட்சம் கடன், ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கடன் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி மக்களை கடனாளியாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. ஒரு சில வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். தமிழகம் பின்தங்கி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவற்றையெல்லாம் சரிபடுத்துவோம். மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, காய்கறி விலை உயர்வு, அவருடைய ஆட்சியில் என்ன விலை, தற்போது என்ன விலை என்பதையெல்லாம் பட்டியலிட்டு மாவட்டந்தோறும் பேசி வருகிறார். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே கட்டுக்கடங்காமல் தன்னுடைய ரசிகர்கள் அவர் என்னதான் எடுத்துச் சொல்லினாலும் அவர் வாகனத்தின் மீது பாய்வதும், அவரை சுற்றி கூச்சலிடுவதும், அவருக்கே அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஆர்வத்தோடு வேன் மீது ஏறுவதும், பாதுகாவலர் அவர்களை அகற்றுவதும் இது தினசரி காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஆக தாவேக திரு விஜய் அவர்களுக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து பல்வேறு கட்சிகள் அச்சத்தில் இருக்கின்றன. இவர் யாருடைய ஓட்டை பிரிக்கப் போகிறார், அதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து ஒதுக்கிவிட்டார்கள், அவருக்கு சீட் கொடுக்கவில்லை, அந்த கட்சியிலே இருப்பவர்கள் சரி செய்து அவரை ஓரம் கட்டிவிட்டார்கள் என்ற பேச்சுக்கள் அடிபடுகின்ற சூழலில் 4ஆம் தேதி முதல் அவர் கொங்கு மண்டலத்தில் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். பாரதிய ஜனதா வேட்பாளர் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் அவர் தொடர் பிரச்சாரம் செய்து வருகிறார். இதற்கு முன்பாக மேடமிட்ட கட்டளைப்படி கேரளாவில் பிரச்சாரம் செய்திருந்தார். ஆக அவர் சொல்வது போல மேடம் எனக்கு என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதன்படி நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், என்னை யாரும் ஒதுக்க முடியாது,
என்று அவர் சொல்லி வருகிறார். பல்வேறு குற்றஞ்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் திரு அண்ணாமலை அவர்களாலும் எழுப்பப்படுகின்ற குற்றஞ்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள சங்கங்கள், அதாவது கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றன. ஆக தமிழகமெங்கும் இந்த 10ஆம் தேதி தேர்தல் பரப்புரையினால் மக்களுக்கு பல்வேறு இன்னல்களும் இடையூறுகளும் போக்குவரத்து இடைஞ்சல்களும் ஏற்படத்தான் செய்கிறது. இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வேண்டப்பட்ட ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பிரச்சாரம் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இதில் யார் ஜெயிப்பார்கள், யார் தோற்பார்கள் என்பதை விரைவிலேயே தேர்தல் முடிந்த பின்பு வாக்கு எண்ணிக்கும் நாள் அன்று தெரிந்துவிடும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.